இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் குறித்து பேசிட்டு இருக்கோம். மருத்துவர் திரு பூபதி ஜானம் இணைந்திருக்கார். சார் வணக்கம். கேன்சருக்கான 3 மருந்துகளுக்கான வரிச்சலுகை மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது இறக்குமதி செய்யப்படக்கூடிய மருந்துகளா இல்லை இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய மருந்துகளா? அதனுடைய முக்கியத்துவம், அது கடந்து சுகாதாரத்துறை சார்ந்த முக்கிய அறிவிப்புகள் என்னென்னு பார்க்குறீங்க பட்ஜெட்? இந்த பட்ஜெட்டில் ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த வார்த்தை தான், சோசியல் ஜஸ்டிஸ். அதாவது சமூக நீதி புள்ளியிலே இந்த பட்ஜெட் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா சமூக நீதி பற்றி இந்தியாவுக்கே பாடம் எடுத்தது தமிழகம். சோசியல் ஜஸ்டிஸின் படி தான் இந்த அமைப்பும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னு சொன்ன தமிழகத்தில் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இந்த பட்ஜெட் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நான் உண்மையாலுமே சந்தோஷப்படுறேன். ஆனால் தமிழ்நாடு தமிழ்ன்ற வார்த்தை இல்லை, சுத்தமாக கிடையாது அந்த வார்த்தை. ஏன்னா சோசியல் ஜஸ்டிஸினுடைய ஊற்றுக்கனே தமிழகம். அப்போ அந்த வார்த்தையின்படி இந்த பட்ஜெட் அமைச்சிருக்கா, அப்பா ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுப்பா அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம், அவ்வளோதான். ஆனால் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், சஸ்டைனபிளாக இருக்கணும், நிலையாக இருக்கணும், இன்க்ளூசிவாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய இது இருக்கும். ஆனால் இது சம்மந்தமாக இந்த பட்ஜெட் மூவ் ஆகிருக்கா அப்படிங்கிறது தெரியல. பேலன்ஸ்டாக இருக்கா இல்லைன்னா பேலன்ஸ்ட் மாதிரி இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 14 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கணும். அதில் நாட்டினுடைய தரத்தம் டெர்ஷியரி கேர் 3ஆம் படிக்கட்டு நிலைமையினுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சு 4 வருஷமாக இருக்குது, ஒன்றும் செங்கல் தான் கட்டியிருக்கிறாங்க, அஸ்திவாரம் கூட போடல. இது ஒரு பேலன்ஸ்டாக இருக்குன்னா அன்பேலன்ஸ்டாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். கட்டுமான பணிகள் தொடங்கி இருக்கு, ஆனால் ஒன்றும் முடிவாக வரலையே. அது வர்றதுக்கு இன்னும் 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஆகும். அதுக்குள்ளே இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ இதில் என்ன சொல்ல வரோன்னா, இந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கிராஸ் இன்இக்வாலிட்டி இருக்குது. ஒரு அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் இருக்குதா இல்லைன்னா இல்லை. ஏன்னா அதை கொரோனா சமயத்திலே நம்ம அதை பார்த்துட்டோம், அஃபோர்டபுள் ஹெல்த் கேர். ரெண்டாவது நம்ம ஹெல்த் கேர் ரிசர்ச் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, நம்ம ஜிடிபி நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அந்த ஜிடிபியில் குறைஞ்சது பிளானிங் கமிஷன் என்ன சொல்ல வருதுன்னா 5% ஜிடிபி இருந்தால் தான் இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் உள்ள நாட்டுக்கு சரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஹெல்த் செக்டருக்கு கொடுக்கறது. ஆமா, கொடுக்குறது. ஜிடிபி 5% இருக்கணும். ஆனால் நம்மளது 2.1% கூட டச் பண்ண மாட்டேங்குது. சரி, ரிசர்ச்சில் என்ன அப்படின்னா, ரிசர்ச் 0.1% கூட ரிசர்ச் கிடையாது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜிடிபியில். அப்போ இந்த வளர்ந்த நாடுகளை நம்ம கம்பேர் பண்றோம். நம்ம கம்பேர் பண்றது யூஎஸோட கம்பேர் பண்றோம், வளர்ந்த நாடுகள் யூகேயோட கம்பேர் பண்ணிக்கிறோம். ஆனால் யூஎஸ்ஏனுடைய பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச்சுக்கே 2%, நம்மளுடைய டோட்டல் பட்ஜெட்டே பண்ணுறான். அவன் 22% ஜிடிபியில் யூஸ் பண்ணுறாங்க யூஎஸ்ஏலாம். இப்போ நம்ம நாடு ஒரு ஜிடிபியில் அந்த லெவலுக்கு மேலே போல அதனுடைய பட்ஜெட் அலோகேஷன். நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம். என்ன சொல்லுவாங்க கிராமத்தில், ஏப்பா உழைக்கிறது என்னப்பா, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான்ப்பா உழைக்கிறோம் அப்படிங்க சொல்கிறோம். அப்படின்னா என்ன, இந்த உடல் இந்த ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்ற எல்லாமே நடக்கும். ஒரு தொழில்துறையாக இருக்கட்டும், வேறு டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும். ஆனால் இந்த ஆரோக்கியத்திற்கான அடிப்படை இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிறது இல்லைன்னா இல்லை. திரு புகழேந்தி, தனிநபர் தாக்கல் செய்யக்கூடிய வருமான வரியில் உச்சவரம்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரொம்ப முக்கியமாக நிதியமைச்சர் குறிப்பிட்டது புதிய நடைமுறைக்கு 3-2 பங்கு பேர் மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு. அதற்கான காரணமாக நம்ம என்ன பார்க்கலாம், என்னன்னா எதிர்பார்க்கப்பட்ட இந்த அம்சங்கள்லாம் இடம்பெறாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த புதிய டேக்ஸ் ரெஜிம் நிறையா காசு எம்ப்ளாய்ட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. நிறைய காசு இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெண்டிங் எக்கானமி நோக்கி நிறைய செலவு பண்ணுவாங்க. பணப்புழக்கம் அதிகமாகும். அது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்பெண்டிங் இன்இக்வாலிட்டி குறைஞ்சிருக்கு பிட்வீன் ரூரல் அண்ட் அர்பன். அப்போ அர்பன் ரூரல் கன்சம்ஷன் ஆல்சோ கான் அப். ஸோ கன்சியூமரிசம். ரெண்டாவது சேவிங்க்கு என்கரேஜ்மெண்ட்டே இல்லை. இதில் இந்த ஹோல் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நீங்கள் சேமிக்குங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. சேமிக்கான திட்டங்களுக்கு எல்லாம் மதிப்பெல்லாம் போச்சு. பிஎஃப், எல்ஐசி, பென்ஷன் எதுலேயுமே பண்ண வேண்டாம், நான் பணத்தை கொடுக்குறேன், நீ செலவு பண்ணு. ஸோ ஃபண்டமெண்டலி பார்த்தோம்னா, this economy is going like a western economy, consumer based economy, credit based economy. நம்மளுடைய ஸ்ட்ரெங்த்தே பார்த்தீங்கன்னா,
நம்ம 2-3 தடவை ரிசெஷனில் வந்து இந்தியா தாக்கு பிடிச்சதுக்கு ஒரே காரணம் நம்மள்ட்ட இருந்த சேவிங். அரசாங்கத்தையும் காப்பாற்றுச்சு. நாட் ஓன்லி ஃபார் தி இண்டிவிஜுவல், நம்மளுடைய பிஎஃப், விபிஎஃப் எல்லா பணமும் வந்து கவர்மெண்ட் இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்திரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பெண்டிங், இந்த ஸ்பெண்டிங் எங்கே போகுதுன்னா கார்பரேட்டுக்கு போகுது, வெளிநாட்டுக்கு போகலாம். ஸோ திஸ் மணி வில் ஃப்ளோ அவுட். அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதையும் சேர்த்து சொல்லுங்க. சேமிக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட பொறுப்பாக இருக்கணுமா, அரசாங்கத்தின் பாலிசியிலேயே அப்படி சில ஏற்பாடுகள் இருக்கணுமா? ரைட், நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. எனக்கு சோசியல் செக்யூரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 60 வயசுக்கு எனக்கு கையில் காசு இல்லை, அரசாங்கம் சோறு போடும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இருக்க இடம் கொடுக்கும், ஹெல்த் கேரை பார்த்துக்கும், நான் செத்தா கூட வந்து புதைச்சிடும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் மிச்சம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் வில் டேக் கேர், ஹேவ் செக்யூரிட்டி. இந்தியாவில் வந்து சோசியல் செக்யூரிட்டி கிடையாது. அப்படி சோசியல் செக்யூரிட்டி இல்லாத நாட்டில் இப்போ இருக்கிற இளைஞர்களை வந்து கன்சியூமரிசத்துக்கு நோக்கி போக சொல்லும்போது அதை வந்து அன்சர்டனிட்டி, இப்போ வந்து நம்ம ஏஐ வரும்போது நிறைய வேலை இழப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். பிறப்பு முதல் இறப்பு வரை தனிநபர் பொறுப்பாக மாறிடுச்சிங்க. எப்பவுமே அப்படித்தானே. இருந்தாலும் வந்து அரசாங்கம் முன்னாடி இருந்த அரசாங்கம்லாம் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சேமிப்புக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை, நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஒப்பிட்டீங்க இல்லையா? அங்கேயும் பிறப்பு முதல் இறப்பு வரை தனிநபர் பொறுப்பாக இருக்கா, அரசாங்கத்தின் பொறுப்பு? அரசாங்கம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனடா எடுத்துக்கோங்க, டோட்டல் ஹெல்த் கேர் இஸ் டேக்கன் பை கவர்மெண்ட். ஒரு பைசா நீங்கள் வந்து செலவு பண்ண தேவையில்லை. இங்கே அப்படி கிடையாது. ரைட், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இன்னொரு 30 வருஷங்கள் கழித்து வருகின்ற இந்த இளைய தலைமுறை கையில் காசு எதுவும் இருக்காது. அப்போ who will take care of the burden of when they become old? அது பெரிய கேள்விக்குறி. அதுக்கு எந்த பதில் இல்லை. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம். இல்லை, இந்த ஆபத்தை உணர்ந்தே அரசாங்கம் ஸ்பெண்டிங் எக்கானமி நோக்கி நகர்த்துதா மக்களை? அப்படின்னா என்ன நோக்கமாக இருக்கும்? ஜிஎஸ்டி, ஐ கெட் மோர் ஜிஎஸ்டி, மோர் கன்சியூமரிசம், மோர் ஜிஎஸ்டி. அப்போ தான் நிறைய வந்து பொருட்கள் வாங்க சேவைகள் வாங்க வரி அதிகமாகும். அது ஒரு பக்கம் நல்லது. அதை நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் பண்ணுறேன், டெவலப்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. முக்கியமான ஒன்று நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம நிதியமைச்சர் சொல்லும்போது இது மத்திய தர மக்களை நோக்கிய பட்ஜெட்ன்றாங்க. மிடில் கிளாஸை பற்றி பேசும்போது யூஸ் தி வேர்ட், எங்கேயுமே இல்லை அதை பற்றி. பிரதமர் சொல்றாரு நிறைய பேரை மத்திய வர்க்கத்துக்கு உயர்த்தும் பட்ஜெட்ன்றார். தெரில எனக்கு, வந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்தாங்களா, கீழே இருந்து மேலே கொண்டு வந்தாலும் தெரியல. அது கோடீஸ்வரன் லட்சாதிபதி ஆக்கணும்னா லட்சாதிபதி கோடீஸ்வரர்னு தெரியல. ஐ டோன்ட் கம் டு த டிபேட். இதை பார்க்கும்போது ரெண்டாவது கன்சியூமரிசத்தை நோக்கிய பயணம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் ஏதோ வந்து எஃப்டிலாம் நிறையா டேக்ஸ் வருது, என்னோட சேவிங்ஸ் பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி 2.5%, 3%, எஃப்டி போனோம்னா 7%. அந்த எஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேக்ஸ் இஸ் லெவிட். ஸோ திடீர்னு எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பங்கு சந்தைக்கு போகலாம். ரைட், அட்லீஸ்ட் என்னோட இன்ஃப்ளேஷன் ஆச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்னோட இருக்கிற பணத்தின் மதிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களுக்கு வழி வேணும். இப்போ வந்து 6% இன்ஃப்ளேஷன்னா என்கிட்ட இருக்கிற 1000 ரூபாய் வந்து அடுத்த வருஷம் 6% குறைஞ்சிடும், 940 ரூபா அதோட மதிப்பு இருக்கும். அப்போ 6% நான் கூட்ட வேண்டிய கட்டாயத்தில் வந்து பங்குச்சந்தைக்கு போனால் இப்போ அதுலேயும் வேட்டு வச்சுட்டாங்க. 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 12% ஆக்கிட்டாங்க. அடுத்து வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் 20% சம் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்காங்க. அதில் பங்குச்சந்தை இருக்கா இல்லையான்னு தெரியாது, மேபி சாயங்காலம் போனால் நமக்கு தெரியும். அப்போ பங்குச்சந்தையில் போனவங்க இன்ட்ரெஸ்ட் பூரா நிறைய பேர் போனவங்களை பூரா அங்கேயும் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கிடையில் என்ன ஆச்சுன்னா வந்து முந்தானத்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து எஃப்டி குறைஞ்சிருச்சு. HDFC ஆல்சோ அனௌன்ஸ்ட் இட். எங்களுடைய HDFC வந்து கம்மியாக, என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் கம்மியாயிருச்சு. அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் கம்மியாயிருச்சுன்னா இண்டஸ்ட்ரிக்கெலாம் யார் பணம் கொடுப்பா? கிரெடிட். அப்போ அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் நீட் மணி ஃப்ரம் த பப்ளிக். அப்போ சேவிங்ஸ் இருந்தால் தான் அது இண்டஸ்ட்ரிக்கு போகும், இன்வெஸ்ட்மெண்ட் போகும். இதில் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னா MSME தான் ரொம்ப நீடில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய MSMEக்கு தான் வந்து நிறைய கடன் தேவைப்படும். சின்ன ஒரு 2 கோடி டர்ன் ஓவர், 1 கோடி 50 லட்சம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து they want borrow money. The big corporate is not required. அவங்க நிறைய கேஷ் வச்சுருக்காங்க, எல்லா கார்பரேட்டும் கேஷ் நிறையா இருக்குது. அப்போ இதில் வந்து MSE அடிபடுவாங்க, டெபாசிட் இல்லை. இது ஒரு பக்கம். அப்போ எக்கனாமி அப்போ என்ன அது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் மீனிங்லெஸ். முதல்ல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 25,000 ரூபாய்க்கு போட்டு போராடிட்டு இருந்தோம். இப்போ இந்த நியூ ரெஜிமில் வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் எடுக்காட்டியும் கவலை கிடையாது, நத்திங் இஸ் ஃபோர்சிங். அப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு திட்டம்? என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரெஜிம் என்கரேஜ் பண்ணியிருக்கணும். 80C வந்து நான் 4 லட்சம் தர்றேன், நீ PFல போடு, LICயில் போடு,
பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நான் டியூஷன் ஃபீஸ். இப்போ டியூஷன் ஃபீஸ் இல்லை மேண்டேட்ரி, அது ஓல்டு ரெஜிமில் இனிமேல் இருக்க முடியாதா? நியூ ரெஜிம் தானே அட்ராக்டிவாக இருக்குது. ஆ ஓல்டு ரெஜிம் நீங்கள் வேணும்னே இது எப்படி இருக்குன்னா வந்து இவனை நல்லவன் ஆக்கணுங்கிற, இவன் முன்னால் ஓடணுங்கிறதுக்காக ஓட்டப்பந்தயத்தில் முன்னால் கொண்டு 50 மீட்டர் நிறுத்திட்டு இவனை 0 மீட்டர்லேருந்து ஓடுறானா அவன் தான் ஜெயிப்பான். அது கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கா நியூ ரெஜிம்? ஆமாம், நியூ ரெஜிம் இப்போ 8 லட்சம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நோ டேக்ஸ். பட் ஸ்டில் அங்கே பலசில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா பே பண்ண வேண்டி வரும். ரைட்? அப்போ பீப்புள் டென் டு கோ டு திஸ் ஒன். இது ஒரு பெரிய பிரச்சனை, சமுதாய பிரச்சனை. சேவிங்ஸ் கிடையாது, எல்ஐசி கிடையாது, ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. பணம் வரும், செலவு பண்ணோம். இது ஒரு பக்கம். கன்சியூமரிசம் ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம் பாருங்க, இந்த வேலைவாய்ப்பு ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் யார் கொடுப்பா? ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் அதுக்கு இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் வரவேற்குது. யார் கொடுப்பா? டிசிஎஸ் அனௌன்ஸ் 1.25 லேக், 1,20,00,000 பேரை நாங்கள் புதுசாக ஹையர் பண்ண போகிறோம். ஃப்ரெஷரை விப்ரோ எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த வருஷம் ஹையர் பண்ண போகிறாங்க. இந்த எல்லா இன்சென்டிவும் டிசிஎஸ்க்கும் விப்ரோவுக்கும் போகும். ஏன்னா வந்து அதில் அவங்க பாரபட்சம் சொல்ல, இத்தனை லிமிட்டுக்குள்ள கம்பெனிக்கு தான் இது அப்ளிகபிள்னு சொல்ல. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம் 50 கோடிக்கு கீழே இருக்கிற கம்பெனிகளில் ஹையர் பண்ணால் நாங்கள் 1 இயர் வந்து பிஎஃப் கட்டுறோம், சேலரி எல்லாம் இட்ஸ் குட். 50 கோடி இருக்கிற கம்பெனிக்கு வந்து இது என்கரேஜிங்காக இருக்கும். பெரிய கார்பரேட்டுக்கு இது ப்ளஸ் சைடு. இன்னைக்கு டிசிஎஸோட பங்கு ஏறிடுச்சு, கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஏறிடுச்சு, 225 ரூபாய். ஓகே, அது இருக்கட்டும். மூணாவது விஷயம், இது வந்து இது எம்ப்ளாய்மெண்ட்னால வந்து கார்பரேட்டுக்கு நல்ல பெனிஃபிட். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ எக்கனாமிக், அது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த அறிக்கையில் போட்டிருக்காங்க 35% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கான் இன்டு ஃபிசிக்கல் அசெட்.